வைத்து இந்த சங்கத்துக்கு தியாகம் செய்த தலைவர் அவர்களுக்கு அமரராகிவிட்டார். அவர்கள் நினைவு நாள் வைத்து இதற்கு மாநில ஒத்துழைப்பை ஏற்றி மற்றும் ஒத்துழைப்பை ஏற்றுவார் என தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கம் கௌரவ தலைவர் அமரர் கே. கோபிநாத் அவர்களின் 9ஆம் ஆண்டு நினைவஞ்சலி. இந்தியாவின் எல்லை முகப்பு காஷ்மீர் என்றால் முடிவு பகுதி கன்னியாகுமரி என்பது நம் அனைவருக்கும் தெரிந்ததே. அப்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் தக்கலை என்ற இடத்தில் பிறந்து பணிக்கு வந்த பிறகு வட்ட மாவட்ட பொறுப்புகளை பார்த்த பிறகு 1990ஆம் ஆண்டுகளின் மாநில அமைப்பு செயலாளராக பொறுப்பேற்றிருந்த நேரத்தில் அமரர் கு. சுந்தரமூர்த்தி அவர்கள் எந்த லட்சியத்திற்காக சங்கத்தை துவக்கினாரோ அந்த நோக்கத்தை மையமாக வைத்து அடிமைப்பட்டு கிடந்த இந்த சமூகத்தை தட்டி எழுப்பவும் தலைநிமிர வைக்கவும் தனக்கான உரிமை தானாக கிடைக்காது, போராட்டம் ஒன்றுதான் வாழ்க்கையை தீர்மானிக்கும் என்ற யதார்த்தத்தை தொழிற்சங்க நடவடிக்கைகளை புரிந்து கொண்டதாலும் பொது சங்கங்களின் ஆலோசனையாலும் போராட்ட குழு தலைவராக இருந்து கொண்டு 1993 போராட்டத்தை வழிநடத்தி பின்பு தலைவர் பொறுப்பை ஏற்று 1995 மற்றும் 99 ஆகிய போராட்டங்களை வழிநடத்தி போராட்டத்தின் வாயிலாக எண்ணற்ற கோரிக்கைகளை பெறுவதற்கு ஓய்வே இல்லாமல் உழைத்த உன்னத தலைவர் அமரர் கே. கோபிநாத் அவர்களின் நினைவை போற்றுவோம். வீர வணக்கம் செலுத்துவோம். தமிழ்நாடு வருவாய் கிராம சங்கம் 1973 துவக்கப்பட்டாலும் ஒரு 50ஆவது பொன்விழாவை இந்த சங்கம் கண்டிருக்கும். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 90க்கும் பிறகு பார்த்தீங்கன்னா எந்த விதமான அடிப்படை உரிமைகளும் இல்லாத ஒரு சமூகமாக கிராம உரிமையாளர் சமூகம் நேருமே அவர் சுந்தரமூர்த்தி அவர்களுடைய இயக்கத்தை உருவாக்கி கொடுத்திருந்தாலும் ஒரு காலத்தில் எந்த அளவுக்கு அவரால் வீடு வந்து அதை கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு அதன் பிறகு நம்ம வந்து பொது சங்கங்களோடு தங்களை ஈடுபடுத்திக் கொண்ட பிறகு இந்த சமூகம் தொடர்ந்து கிராம உரிமையாளர் சமூகம் இப்படியே இருந்தால் எப்படி இவர்களை அடுத்த இடத்துக்கு கொண்டு போவது என்கிற சிந்தனையோடு இருந்த பெரிய தலைவர் எம்.ஆர். அப்பன் போன்ற தலைவர்களோடெல்லாம் பயணித்த போது யோசனை, எந்த ஒரு உரிமையும் தானாக கிடைக்காது, அது போராட்டத்தின் மூலமாக தான் கிடைக்கும். ஏன்னா சுதந்திரம் கூட ஒரு மிகப்பெரிய தியாகத்துக்கு பிறகு போராட்டத்துக்கு பிறகுதான் அந்த நாடு சுதந்திரம் அடைந்திருக்கிற வரலாற்று எல்லாரும் நடக்குது. அந்த அடிப்படையில் கிராம உதவியாளர் வாழ்க்கை மேம்பட வேண்டும் என்று சொன்னால் இது ஒரு போராட்ட வழியோடு தான் இந்த இயக்கத்தை கொண்டு போகும் சொல்லி தமிழக வரலாற்றில் 3 கட்ட போராட்டத்தை அவர் தலைமையேற்றி நடத்தி இன்னைக்கு எண்ணிக்கணக்கா கோரிக்கைகளை அதில் எனக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டு அவரோடு நான் பயணித்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு மாவட்ட பொறுப்பு மாநில செயல்படுத்தலாக இருக்கும்போது அந்த அளவுக்கு ஒரு அந்நியோன்யமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. 2000 ஆண்டுல நான் ஒரு மாநில பொறுப்பாளராக நான் பரணியிருந்த போது என்ன நடந்ததுன்னு சொன்னா இருக்கிற மாநில நிர்வாகிகளை நான் தான் 31 வயதே கொடுத்துள்ளார். அது எல்லாரும் 40 வயசுக்கு மேலே பொறுப்பாளர். அவர் இதை வந்து என்ன சிந்தனைக்காக யோசித்தாரு தெரியல. ஏன்னா எதிர்காலம் என்பது இந்த சங்கம் ஒரு சரியான ஒரு இளைஞரை கொண்டு நம்ம இந்த இயக்கத்தை கொண்டு போவோம். அப்பதான் எதிர்கால சங்கத்துக்கு ஒரு நீண்ட நாட்களாக இந்த சங்கத்தை வழிநடத்துவதற்கு வாய்ப்பாக இருக்கும்னு நினைச்சாதான் என்னன்னு தெரியல. அவருடைய எல்லா நிகழ்வுக்கும் என்னை அழைக்கிறார். பல நாட்கள் சென்னையில ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வந்து வாசம் வாங்கிட்டு வந்து அவரும் நானும் 6 ரூபாய் சாப்பிட்டு ஒரே கட்டல்ல படுத்து கிடந்த 4 நாட்களாக இந்த சமூகத்திற்காக வாழ்நாள் முழுக்க உழைத்தவர் கடைசியா இந்த சமூகத்தை வாழ வைத்து. ஆனால் இன்னைக்கு 9 ஆண்டுகள் கடந்திருந்தாலும் கூட 9வது ஆண்டு என்ன நம்மளால் யோசிக்க முடியல. அவர் நேரத்தை விளைத்து நம்மளோடு இருந்த மாதிரியான அந்த உணர்வு தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருக்கு உடனடியாக இந்த 9வது ஆண்டு நினைவு அஞ்சலி செலுத்தினார். அவர் எந்த கொள்கையை கையெழுத்துக் கொண்டு இயக்கத்துக்காக உழைத்தாரோ, என்ன நடவடிக்கையை அவர் முன்னெடுத்து செய்யணும்னு நினைச்சாரோ அந்த நடவடிக்கை நோக்கி நாம் அனைவரும் பயணிக்கிறோம். அதனால் உடனடியா அவருக்கு செலுத்துகிற அஞ்சலியை சொல்லி அவருடைய 1ஆம் ஆண்டு அந்த அஞ்சலியை கடலூர் மாவட்டத்தில் எல்லாரும் இணைந்து நாம் செய்யும் போது அவருக்கு எனக்கு அழைத்து அஞ்சலி செலுத்துவதற்கு வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்ட அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் பக்க பொறுப்பாளருக்கும் இதன் மனமாக அங்கீகரித்து அவர்கள்
இணைக்கப்பட்டவர்கள். நீங்க 1000 கோபிநாதனை தமிழ்நாட்டில் உருவாக்கி கொடுத்து சென்றிருக்கிறார். அப்படிப்பட்ட தொடருக்கு செம்மார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.